எல்லோருக்கும் வணக்கம். இந்த புதிய சிம்பனியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள், உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ரா லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிடவிருக்கிறோம். 8ஆம் தேதி இந்த அப்பல்லோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. வேலையில எத்தனை கலைஞர்கள் கண்டுகிறோம்? அதுல இப்போ 80-85 மேல தமிழ்நாட்டில இருந்து இசை புறப்பட்டு உலக அளவுல நம்மளை ஆண்டவர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு, பிரமிக்கக்கூடிய அளவுக்கு நிகழ்த்துறது எவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க உணர்றீங்க? இவ்வளவு மகிழ்ச்சி உனக்கு இருக்கு தெரியுது இல்ல? உனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு இல்ல? சிம்பனி தமிழருக்கு வாழ்த்துக்கள் சார். ஒரு தமிழரை எப்படி உணர்றீங்க? ஒரு மனுஷனா எப்படி உணர்றீங்க? ஆசியாவிலேயே நீங்க 1993 ஒரு இடைஞ்சலான கேள்வி வெளியிட இல்ல, இடைஞ்சலான கேள்வி. ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக போயிட்டு இருக்காங்க, நல்ல மனசோட வந்திருக்கீங்க. எல்லாரும் வாழ்த்து நல்லபடியா இந்த இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இறைவனை நல்லா வேண்டிங்க. இது என்னுடைய இது என்னுடைய பெருமை இல்லை, இது நாட்டினுடைய பெருமை, இந்தியாவினுடைய பெருமை. இந்தியா இன்கிரெடிபிள் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா, அவ்வளவுதான் முடிவு. கேட்பதற்கு மீண்டும் இசைக்கு வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? அனாவசியமான கேள்வி. ஆசிய கண்டத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லிட்டு இருப்ப நான் சொல்றது நீ கேட்டுட்டு அதுக்கு அனாவசியமான கேள்வி என்கிட்ட கேட்கணும். நான் என்னுடைய வேலையில மட்டும்தான் கவனமா இருக்கிறேன். நீங்க உங்க வேலையில கவனமா இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால உங்க மேல ஒண்ணும் இல்லை, எல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்துதான் நான் உங்களுடைய பெருமையை தான் அங்க போய் நடத்த போறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் எல்லோருக்கும்.